நேற்றைய தினத்திலே முதல் மன்னர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்த்தோம். இன்றைய தினத்திலே யசீதின் ஆட்சியில் இருண்ட பக்கங்கள் என்ற தலைப்பிற்கு கீழாக சில வரலாற்று செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். யசீத் என்பது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன். பாரசீகத்தினுடைய ஆளுநராக சென்றவர்கள் அங்க பாரசீக ஒரு பெண்மணியை திருமணம் செய்து அந்த பெண்மணியின் மூலம் பெற்றெடுத்த ஒரு மகன்தான் இந்த யசீத் என்பது. கிட்டத்தட்ட ஒரு இளம் வயதில் இருந்தே, சிறு பருவத்தில் இருந்தே தன்னுடைய மகனை இஸ்லாமிய அறப்போர்களில் அனுப்பி பழக்கப்படுத்தி வைத்திருந்தார். தன்னுடைய மரணத்திற்கு பிறகு யசீதையே ஆட்சி பொறுப்பாக அமைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய அவையிலே இருந்த சஹாபாக்களில் சிலர் சொல்வதை கேட்டு, இன்னும் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆளுநர்களிடத்திலே எல்லாம் ஆலோசனை செய்துவிட்டு, எல்லோரும் அல்லாஹ்வை பயந்தபடி மக்களுக்கு நலம் செய்யும் நாட்டத்தில் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நாங்கள் அதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்பதாக சொன்ன அந்த அடிப்படையில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் யசீதிற்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கிறார்கள். ஹிஜ்ரி 60 அவர்கள் வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகின்ற பொழுது கூட அவர்கள் சொன்ன வார்த்தை, எனக்கு பின்னால் இந்த சமூகத்திலே மிகப்பெரிய கருத்து வேறுபாட்டை நான் பயப்படுகிறேன். என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா, வேறு யாரை நான் நியமித்தாலும் இங்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய உமையாக்கள் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள், அங்கு உள்ள ஆட்சியாளர்களுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்துவார்கள் என்று பயப்படுகிறேன். இரண்டாவது, பல லட்சக்கணக்கான மைல் தொலை தூரத்திற்கு 120 லட்சம் கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய நிர்வாகத்தை உடனிருந்து பார்த்த தன்னுடைய மகனிடத்திலே கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் யசீதிடத்திலே அந்த ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைக்கின்ற பொழுதும் அவர்கள் துஆ செய்ததை தாரீக் திமஷ்க் மற்றும் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்தவனாக இருந்தாய் என்றால், அன்னி வல்லைதுஹு லி அன்னி அராஹு அஹ்லன் ஃபவஃபிக்ஹு, இந்த மக்களுக்கு தகுதியான ஒரு ஆட்சியாளனாக என்னுடைய மகன் யசீத் இருப்பான் என்பதை நான் கருத்தில் கொண்டுதான் இந்த ஆட்சியை நான் அவரிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்பதை நீ என்னுடைய உள்ளத்தை நீ அறிந்திருந்தாய் என்றால் அவருக்கு அந்த ஆட்சியினுடைய தௌஃபீகை கொடு, வாய்ப்பை கொடு. இல்ல இன் குன்த தஅலம் அன்னி வல்லைதுஹு லி அன்னி உஹிப்புஹு, நான் என்னுடைய மகன் என்கின்ற ஒற்றை காரணத்தினால், அவரை நேசிக்கின்றேன் என்கிற காரணத்தினால் அவருக்கு ஆட்சி பொறுப்பை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆயிலையே எடுத்துவிடு என்று யாரு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்கிறார். இந்த துஆவின் மூலமாக தெளிவாக அவர்கள் உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, மகன் என்ற அடிப்படையில் நான் இங்க ஆட்சிக்கு வைக்கல, இந்த நிர்வாகத்தை சரியான முறையில இந்த உம்மத்தை கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் வைக்கிறேன் என்கிற அடிப்படையில் அவர்கள் வைக்கிறார். இப்ப யசீத் ஆட்சிக்கு வரார்.
யசீதை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்துண்டான நிறைய பேச்சுக்கள் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நாம் செல்லவில்லை. நேரடியாக நாம் இங்கு களத்தை பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை ஆமோதித்து விட்டார்கள். எசீதினுடைய ஆட்சி சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கிறான். இப்ப இவர்களை இந்த யசீதை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு அபீ பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் அவர்கள். இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன். நான்காவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள். இந்த 4 பேர் மிக முக்கியமான சஹாபாக்கள். முக்கியமான சஹாபாக்கள் மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் முக்கியத்துவம் படுத்தப்பட்ட சஹாபாக்கள். எனவே இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது. எனவே இவர்களை நாம் சம்மதிக்க வைத்து விட்டால் நம்முடைய ஆட்சியில் எந்த ஒரு கிளர்ச்சியும் ஏற்படாமல் அமைதியான முறையிலே செல்லும் என்கின்ற அடிப்படையில் இந்த 4 பேரிடத்திலையும் யசீது தன்னுடைய ஆட்சிக்காக பையத்து செய்யும்படி கட்டளையிடுகிறார், கேட்டு அனுப்புறார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலகட்டத்திலேயே இந்த 4 பேர்த்தையும் வந்து பேச்சுவார்த்தை வச்சிருப்பாங்க, வந்து கேட்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹிஜ்ரி 50லயே வந்து இது மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க, மறுத்து இருப்பாங்க. இப்ப யசீது வந்து கேட்டு அனுப்புறார். குறிப்பா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். வலீத் இப்னு உக்பா என்று சொல்லக்கூடிய அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் வலீத் இப்னு உக்பா என்பவர் மதீனாவினுடைய ஆளுநராக அப்பொழுது இருப்பார். அவரிடத்திலே யசீது கடிதம் அனுப்புவார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே எனக்கு பையாத்து செய்யும்படி நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுங்கள் என்று சொல்வார். உடனே அழுத்தம் கொடுக்கிறதுக்கு வருவான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் ஆட்சி முறைகளை அமைத்து கொடுத்தார்களோ, அல்லது குலஃபாய் ராஷிதீன்கள் எல்லாம் எந்த முறைப்படி ஆட்சி அரியணையை அவர்கள் எடுத்தார்களோ அந்த அடிப்படையில் வரல. இங்க வாரிசு அரசியல் எல்லாம் இஸ்லாத்திற்கு இது அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஷூரா கமிட்டி இருக்க வேண்டும், அல்லது ஹலீஃபா மரணிக்கின்ற பொழுது இன்னார் ஹலீஃபா என்று சொல்லிவிட்டு மரணிக்க வேண்டும், அல்லது ஷூரா அடிப்படையிலே மஷூரா செய்து ஆலோசனை செய்து அந்த ஆலோசனை செய்து அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை எல்லா மக்களும் ஏற்று பையத்து செய்ய வேண்டும். இதுதான் ஹிலாஃபத்தினுடைய முறை. இங்க அந்த அடிப்படையில இல்ல. இது ரோமர்களுடைய பழக்கம். ரோம் தேசத்திலே அந்த பழக்கம் அப்படி இருந்தது. தன்னுடைய ஆட்சிக்கு பிறகு தன்னுடைய மகனுடைய ஆட்சி. இந்த ரோம நாட்டுக்கு, பாரசீக நாட்டுக்கு பக்கத்துல தானே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் இருந்தது, சிரியா. அவர்களும் அந்த முறைப்படி செய்திருப்பது என்பது இங்க உள்ள சஹாபாக்களுக்கு அதிருப்தி. ஏனென்றால் ஆட்சி என்பது குலத்தை நிலைநாட்டுவதற்கோ, கோத்திரத்தை நிலைநாட்டுவதற்கோ, திறமையை வெளிப்படுத்துவதற்கோ உரித்தான விஷயம் அல்ல. ஆட்சி என்பது இஅலாயே கலிமத்தில்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்திலே நபிமார்களை எதற்காக அனுப்பினானோ அந்த நபிமார்கள் போதித்த சுய ஒழுக்கம் மற்றும் சமூக ஒழுக்கத்தை நிலைநாட்டி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஓங்க செய்ய வேண்டும் என்பதுதான் அசல் ஆட்சியினுடைய அடிப்படை. அப்ப அந்த அடிப்படையில் தான் ஆட்சி முறைகள் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக நடைபெறுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்த
அந்த முறைக்கு மாற்றமானது என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், அதே போன்று இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் மறுத்து விடுறாங்க. மதீனாவிலே இங்க வலீத் இப்னு உக்பா வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க, நான் இங்கு மதீனாவிலே இருப்பதன் காரணத்தினால் தான் நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்க. எனக்கு என்னால என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால நீங்க கொஞ்சம் பையத்து கொடுத்துருங்க. நான் அநியாயத்திற்கு துணை போனதாக ஆகிவிடும். அதனால உங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. உங்களுக்கு மேல இருந்து அழுத்தம் வருதுன்னா, நான் இங்க இல்ல. நான் மக்காவுக்கு போறேன். அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு போய்விடுகிறார். மக்கால இருக்கலாம். மக்கால தான் எல்லா சஹாபாக்களும் பெரும்பான்மையான சஹாபாக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம். இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆரம்பத்திலிருந்து இந்த கூஃபாவாசிகள் வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த கூஃபா என்கிற தலைநகரம். அதுதான் இராணுவர்களுடைய தலைநகரமாக, இராணுவ கூடமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார். ஏன்னா சுற்றிலும் எதிரிகளுடைய நாடுகள் இருக்கிற காரணத்தினால அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே தான் அந்த கூஃபாவினுடைய தலைநகரம் வந்து உருவாக்கப்படும். அந்த நாட்டு மக்கள் மட்டும் ஆரம்பத்திலிருந்தே இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை எதிர்த்து கொண்டிருப்பார்கள். அந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாம் அந்த இடத்துலதான் குடிக்கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க சமாதானத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சிஃபின் யுத்தத்திலே சமாதானத்தை செஞ்சோன்னா சரியான கோபம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீழ்த்தி விட்டார்கள். அந்த ஆத்திரம். அந்த ஹவாரிஜிகள் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒப்பந்தம் செஞ்சுட்டு வருவாங்களே, சமாதான ஒப்பந்தத்தை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டு, அதை கொடுத்துட்டு வரும்போதும் இந்த கூபாவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, கோடாரியால் அவர்களுடைய தொடையை வெட்டி விடுவார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களிடத்துல ஆட்சியை நாங்க வந்து இருக்கணும்ன்றதுக்காக உங்களிடத்துல கொடுத்தா நீங்க போய் அங்க போய் தாரை வார்த்து விட்டு வந்து விடுவீர்களா அப்படின்னு சொல்லி தாக்கிடுறான். அதனாலதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி காலம் வரையிலும் மதீனாவிலே இருந்து அங்கு மரணித்து போனார்கள் என்பதாக பார்க்கிறோம். அந்த கூபாவாசிகள் இப்ப யசீத் ஆட்சிக்கு வந்ததை ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அவர்கள் காலங்காலமாக இந்த உமையாக்களுடைய ஆட்சியை மறுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த யசீதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க, அந்த மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோன்னு கூபாவாசிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கடிதத்திற்கு மேல கடிதம், பல 200 கடிதம் என்பதாக வருது. இன்னொரு வரலாற்று நூல்களில் 12,000 கடிதங்கள் என்பதாகவும் வருது. அவ்வளவு கடிதங்கள் வந்து குமியுது. நீங்க வாங்க, கூஃபாவுக்கு வாங்க, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். இஸ்லாமிய முறைப்படி ஷரியத்தை வந்து இது பண்ணலாம். ஏனென்றால் இங்க இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் மீறப்படுகிறது. நிறைய அத்துமீறலான செயல்பாடுகள் நடைபெறுகிறது. இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லும்படியான நிலையே இங்கு இல்லை. எனவே நீங்கள் இருக்கின்ற பொழுது இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம், சத்தியத்தை எடுத்து நிறுத்துவோம் என்பதாக அழைப்பு கொடுக்கிறான். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இத பார்க்கிறாங்க. பார்த்துட்டு பேசாம எப்படி அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதை பொறுத்து கொண்டிருக்கிறது, நாம கூஃபாவுக்கு போவோம், அந்த மக்கள் தான் அழைக்கிறார்களே, அந்த மக்களிடத்துல போய் சேர்ந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அரசாங்கத்தை எதிர்த்து கேட்போம் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முடிவெடுக்கிறார். இந்த முடிவு மிகப்பெரிய ஆபத்தானது என்பதை பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அப்பொழுது இருந்த பெரும் சஹாபாக்கள் இவங்க தான் தெரியாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கிளாஸ்மேட், அவங்களுடைய ஜமான், அந்த காலத்துல உள்ள மக்கள் தான் அப்ப பெரிய சஹாபாக்களா இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க தான் சிறியவர்களாக இருந்தாங்க.
இப்ப காலங்கள்லாம் கடந்துருச்சே. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தவர்களான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இன்னி அத்தஹவ்வஃபு அலைக ஃபீ ஹாதல் வஜ்ஹில் ஹலாக். நீங்கள் இந்த முடிவை எடுப்பதிலே மிகப்பெரிய ஒரு அழிவு இருப்பதை நாங்கள் பயப்படுகிறோம். ஏனென்றால் இன்ன அஹ்லல் இராக்கி கௌமு அத்வின். இந்த ஈராக் வாசிகள் இருக்கிறார்களே, அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள். நாம வரலாறுல பார்த்திருக்கோம். ஃபலா துகர்ரிபுஹுன்ன, எனவே அவர்களிடத்துல நீங்கள் நெருங்க வேண்டாம் தயவு செய்து அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உபதேசம் செய்றாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உபதேசம் செய்றாங்க. அதே மாதிரி அதை தாண்டி போறான். அப்படி போகும்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எங்க போறீங்க? கூஃபாவுக்கு போறேன். கூஃபாவுக்கா? லா தஅதி, அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஏனென்றால் ஃபைன்னி சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் என்னுடைய காதுபட கேட்டிருக்கிறேன். யுக்தலுல் ஹுசைனு பி அர்தில் இராக், ஹுசைன் இருக்கிறாரே அவர் ஈராக்கினுடைய மண்ணிலே தான் கொலை செய்யப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அது விஷயத்துல நாங்க பயப்படுறோம், நீங்க இங்கே இருங்க, அங்க போவாதீங்க என்பதாக சொல்றாங்க. அஜில் இருக்கு தெரியுமா, மௌத் இருக்கு, அது கூப்பிடும் நம்மள. அவர் அதுவரையிலும் அந்த பிளான்ல இருந்திருக்க மாட்டார். அப்பதான் அவர் வெளியில போகணும்னு சொல்லி போவார். திடீர்னு ஏதாச்சும் ஆயிரும், அங்க அவருடைய மரணங்கள் நடைபெற்றும். இதுவரை நல்லாதாங்க இருந்தாரு, இப்பதாங்க இப்ப எந்திரிச்சு போனார். அவருக்கான அஜல் அவங்க கூப்பிடு. அதுதான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்ல நான் போறேன் என்பதாக சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. யாரு இவங்க? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். இவங்களும் தான் மறுக்கிறாங்க. இங்க யசீதினுடைய ஆட்சி முறையானது, அவர்களுடைய ஆட்சி முறை தவறானது என்பதை சொல்றது யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவங்க சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க ஐன தذهب, எங்க நீங்க போறீங்க? இலா கௌமின் கத்லு அபாக வ தஅனு அகாக், உங்களுடைய தந்தையை நம்ப வைத்து கொலை செய்த அந்த மக்களிடத்திலேயா போகிறீர்கள்? உங்களுடைய அண்ணன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் காயப்படுத்திய அந்த மக்களிடத்திலேயா போகிறீர்கள்? வேணாம், இது சரியான முடிவு அல்ல என்பதாக சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை மக்கள் எனக்கு கடிதம் போட்டு இருக்கிறாங்க, இத்தனை மக்கள் என்னை நம்பி இருக்கிறாங்க, நம்பிக்கையோடு அழைக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தாண்டி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டுமா இல்லையா? அப்ப இத்தனை பேர் கூப்பிட்டோம், சத்தியத்திற்காக கூப்பிட்டோம், நாம் போகவில்லை என்கின்ற குற்றத்திற்கு நான் மறுமையில ஆளாகி விடுவேன் அல்லவா? அப்ப அதுக்காண்டி அந்த மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, அவங்க மேல நம்பிக்கை வைப்போமே, நல்லெண்ணம் வைப்போமே, அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில போவோமே என்பதாக சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தினர்களோடு சேர்ந்து கொண்டு ஹிஜ்ரி 60 துல்ஹஜ் பிறை 8 மக்காவில் இருந்து கூஃபாவை நோக்கி பயணப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1250 கிலோமீட்டர் தொலைதூரம். எப்படியும் ஒரு 20-25 நாள் ஒட்டகத்தினுடைய பயணம் இருக்கும். அதுல அங்கங்க நின்று போனோம்னா ஒரு 30 நாள் வரும். இப்ப அவ்வளவு தூரம் இங்கிருந்து கிளம்பி போறான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிளம்பி போறாங்க. இந்த செய்தி யாருக்கு வருது? யசீதுடைய தகவலுக்கு போகுது. யசீத் அவர் பார்க்கிறார், அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை பார்த்திருக்கிறார், எப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே வளர்ந்திருக்கிறார். அவர்கள் சஹாபாக்களோடு உள்ளக்க வந்து அவர்களுடைய ஆட்சி முறையெல்லாம் பார்த்திருக்கிறாங்களா? பார்த்தது இல்லை. இளம் வயது. அவர்கள் பார்த்ததெல்லாம் பாரசீக மன்னர்களையும் ரோம மன்னர்களையும் தான் பார்த்தார். எனவே இவர் அரசியல் அடிப்படையிலே அவர் சொல்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிற்கு போய்விட்டார்கள் என்றால்
அந்த கூஃபா மக்களை கட்டுப்படுத்த முடியாது. கிளர்ச்சியாளர்கள் அதிகமாகி நம்முடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். நிறைய முஸ்லிம்களுடைய உயிர்கள் இங்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே என்ன செய்யணும்? படையை திரட்டி கொண்டு போய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து நிறுத்துங்கள் என்பதாக சொல்றாங்க. அது மாதிரியே அங்கு உள்ள ஆளுநராக யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவர் இருக்கிறார். அவன் தான் என்ன செய்யறான்னா, இங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஆளை அனுப்புறான். ஆளை அனுப்பி அங்க வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. எங்க நடக்குது? இங்க மதீனாவிற்கு, அந்த கூஃபாவிற்கு முன்னதாக ஒரு 70 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுராத் என்கிற நதிக்கரை. அந்த நதிக்கரை ஓரத்துலதான் கர்பலா என்கிற இடம் இருக்கு. அந்த நதிக்கரை ஓரத்துல உள்ள இடத்துக்கு தான் கர்பலான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் நிற்பாட்ட வைக்கப்படுறாங்க. இங்க எப்ப போறாங்க அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரி 61 முஹர்ரம் பிறை 2க்கு அங்க இறங்கிட்டாங்க. முஹர்ரம் பிறை 2 அவங்க இறங்கும் போது வியாழக்கிழமை அவங்க அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. இப்ப ஃபுராத் நதிக்கரையில இருக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் கிட்டத்தட்ட 3000த்திற்கும் மேற்பட்ட படையினர்களோடு அம்ர் இப்னு சஅத் என்ற ஒரு நபரை அனுப்புறார். போய் பேச்சுவார்த்தை நடத்துறது. எதுக்கு வந்தீங்க? என்ன ஏது? இப்ப அம்ர் இப்னு சஅத் அவங்க வரான். வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் அப்படின்றது தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி. எனவே வந்து கண்ணியமான முறையில எதுக்காக வந்திருக்கீங்க? இது வந்து ரொம்ப ஆபத்தானது. நீங்க இப்படி வந்திருக்க கூடாது என்பதாக சொல்றாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஈராக் வாசிகள், கூஃபா வாசிகள் இது மாதிரி என்ன வந்து இது மாதிரி கடிதம் போட்டாங்க. இஸ்லாத்திற்கு எதிராக ரொம்ப மோசமான சூழல்கள் இங்கு நடைபெறுகிறது, ஆட்சி நடைபெறுகிறது. இஸ்லாத்திலே இல்லாத விஷயங்கள் எல்லாம் இங்கு அரங்கேற்றப்படுகிறது. ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்பதாக கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில நான் அவரிடத்திலே என்ன என்று பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. உடனே அந்த அம்ர் இப்னு சஅத் கூஃபாவாசிகளிடத்திலே கேட்கிறார், இது மாதிரி நீங்க லெட்டர் போட்டீங்களா? எங்களை வர சொன்னீங்களா? நீங்க தான் வர சொன்னீங்களா? இவங்க பாக்குறாங்க 3000த்துக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 4000 பேர் கொண்ட ஒரு படையோட இந்த கூட்டம் நின்றுட்டு இருக்கு. ஆமான்னு சொன்னா அப்படியே திருப்பி வந்து நம்மளை அடிச்சாலும் அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இல்லன்ட்டாங்க. நாங்க லெட்டரே போடல, எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றாங்க. இத சொன்னோன ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சரியான வருத்தம். சஹாபாக்கள் சொன்ன மாதிரி ஆயிருச்சு. ஈராக் வாசிகளை நம்பாதீர்கள், கூஃபா வாசிகளை நம்பாதீர்கள், அவர்கள் நம்பிக்கைக்கு மாற்றம் செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. இங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஹக்கும் பைனனா வ பைன கௌமின் கர்ரூனா வ கதபூனா வ கதலூனா. எங்களை இது மாதிரியான துரோகம் செய்துவிட்டு, பொய் செய்துவிட்ட, மோசடி செய்துவிட்ட இந்த மக்களிடத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே நீதான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்ப அம்ர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தயவு செஞ்சு நீங்க இங்க போயிருங்க, இதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது அங்க கூட வந்த இன்னொருத்தன் சிம்ர் இப்னு துல் குவைஷின் என்று சொல்லக்கூடியவன் இப்னு ஜியாதுக்கு தகவல் சொல்லிட்டான். நீங்க இங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல என்னன்னு சொல்லி கேட்டு இது பண்ண சொல்லி சொல்லி அனுப்புனீங்க. ஆனா இங்க வந்து அம்ர் இப்னு சஅத் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? அவங்களோட நல்ல இணக்கமான முறையில, பணிவான முறையில இருந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி தகவல் சொன்னோன அங்க யசீது சொல்றாங்க, கண்டிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல நீங்கள் பையத் வாங்கிருங்க. பையத்து வாங்காம நீங்க விடக்கூடாது. இப்ப வந்துட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப பையத்தை வாங்கி விட்டு நீங்கள் அனுப்புங்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பையத்தை வந்து கொடுக்க முடியாதுன்றாங்க.
இப்ப இப்னு ஜியாத் சொல்றாரு, பைஅத்தை வாங்காம அவர் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, எப்படியாச்சும் இது பண்ணு என்பதாக சொல்ல, இந்த போன நபர்கள் அங்கு போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார், சண்டையிட ஆரம்பிக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு 70 பேர் கொண்ட ஒரு பெண் இது குடும்பத்தினர்களோடு வந்திருக்கிறாங்க, பெண்களோடு, சிறுவர்களோடு, குழந்தைகளோடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொத்த குடும்பமும் அந்த இடத்துல இருக்குது, கர்பலா என்கின்ற இடத்திலே இருக்கிறது. அந்த புனிதத்தை உணராமல் ஆட்சியினுடைய வெறியில மிகப்பெரிய ஒரு கொடூரம் அங்கு நடைபெறுகிறது. எங்க நடைபெறுது என்னன்னா, கடுமையான வெயில், பக்கத்திலே இருக்கிற புராத் நதிக்கரையிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு கூட அவர்கள் தண்ணீர் கூட இல்லாம 3 நாள் கழிக்கிறாங்க. 3 நாள் கழிப்பதோடு அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களிலிருந்து எல்லோருமே கண்டம் கண்டமாக வெட்டப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த 3000 பேரையும் எதிர்த்து அவர்கள் சண்டையிடுகிறார்கள். சண்டையிட்டு கடைசியாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்த வண்ணமாக, சப்ரன் அலா கலாயிக யா ரப்பி லா இலாஹ இல்லாஹு இல்லா அன்த், யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யாரும் இல்லை, நீ எனக்கு விதித்த அந்த விதியை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வண்ணமாக ஷஹீதாக்கப்பட்டார். அவர்கள் மீது அம்பை எறிகிறான். யாரு அம்பை எறிந்தது அப்படின்னு சொன்னா, சினான் இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடியவன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது சராமரியாக அம்பை எறிகிறான். அம்பை எறிந்தவுடன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடல் கீழே விழுகிறது. அவருடைய தலையை சம்ரா இப்னு துல் ஹுவைஸ் என்பவன் தலையை தனியா துண்டா வெட்டிடுறான். ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய தலையை துண்டாக வெட்டி அங்கு இவர்களுடைய ஹுவைலித் இப்னு யஸீத் என்று சொல்லக்கூடிய நபரின் மூலமாக அவருடைய தலையை மட்டும் கூஃபாவிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. கூஃபாவுக்கு எடுத்துட்டு போனோம்னா அங்க இது இப்னு ஜியாத் அங்க இருக்கிறான், அப்துல்லாஹ் உபைதுல்லா இப்னு ஜியாத் இருக்கிறான். அவன் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உதட்டின் மீது குச்சியால என்ன செய்யறான், தட்டுறான். என்ன பேச்சு பேசுன, என்ன இதா பேசணுன்ற மாதிரி இலக்காரமா அவருடைய உதட்டின் மீது தட்டுகிறான். அங்க இருந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து குதித்தெறிகிறார். யாரை தட்டுகிறாய், எந்த உதட்டிலே தட்டுகிறாய் தெரியுமா? இந்த உதட்டிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான முத்தமிட்டார்கள். இந்த உதட்டின் மூலமாக தான் இந்த உம்மத்து பல நேர்வழியை பெற்றிருக்கிறது. அந்த உதட்டையா தட்டுகிறாய் என்பதாக சொல்ல, அதுக்கப்புறம் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய தலை அங்கு செல்லப்படுகிறது. எங்க யஸீத், யஸீது கிட்ட போனோம்னா யஸீது பதறியிருந்தார். அவரு சொல்றாரு, நான் பைஅத்து செய்யும்படி அவரிடத்துல எப்படியாவது பைஅத்து செய்யும்படி தானே சொன்னேன், ஆனா ஏன் இந்த மாபாதகமான செயலை செய்து விட்டீர்கள் என்பதாக அவர்கள் பதறினார் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம், அல்லாஹ்விற்கு தான் வெளிச்சம். ஏன்னா அதற்கப்புறம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. கொலை செய்துட்டான், கொலை செய்துட்டான் அப்படின்ற காரணத்தினால விட்டுடலாமா? ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அப்படியே அமைதியாக அது கடந்துதான் செல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கைதிகளாக பிடிக்கப்பட்டு எங்க யஸீத் இடத்துல கொண்டு வரப்பட்டது. யஸீத் அவர்களுக்கான இழப்பீடுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை திரும்பவும் அவருடைய இடத்திற்கு, மக்காவிற்கு, ஹரமிற்கு அனுப்பினார் என்பதாக வரலாற்று செய்தி. இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு துயரமான செய்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அடுத்த பக்கத்துல யாரு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதுவரையிலும் பொறுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப எல்லாம் வெகுண்டு எழுதுட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்து அவர்களுடைய கொலைகளுக்கு பிறகு நீ ஆட்சியில இருந்துருவியா? அது எப்படி இருக்கும்? அது எப்படி இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கும் என்பதாக வெகுண்டு எழுந்து ஆங்காங்கே கிளர்ச்சிகள் அதிகமாகிறது. அதுல குறிப்பா அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு, யார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர்? அஸ்மா ரலியல்லாஹு, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்களுடைய சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள், 2 மக, பொம்பளை புள்ள.
அதுல ஒண்ணு ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இன்னொரு மனைவி, இன்னொரு மக அபூபக்கர் ரலியல்லாஹு, இன்னொரு மக அஸ்மா ரலியல்லாஹு. ஹிஜ்ரத் போகும்போது கூட உதவி செய்வாங்கல்ல. அந்த அஸ்மா ரலியல்லாஹுவுக்கு பிறந்ததுதான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. மதீனாவிலே பிறந்த முதல் ஆண் பிள்ளை. இது புதிதாக முஸ்லீமாக மதீனாவுக்கு வந்தோன்னே யூதர்கள் எல்லாம் நாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாம் சூனியம் செஞ்சிட்டோம், உங்களை யாருக்குமே ஆம்பளை பிள்ளையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னா எல்லா சகாபாக்களுக்குமே சங்கடம் ஆயிடுச்சு. அது மாதிரியே பிறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலாவினுடைய மிகப்பெரிய குதிரத்தாக அவர்கள் சொன்னதை பொய்ப்பிக்கும் விதத்திலே மதீனாவிலே பிறந்த முதல் பிள்ளையாக அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார். இதுதான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். கொடுத்தோன்னே இந்த யசீது என்ன செய்யணும்? அசல்ல சஹாபாக்கள் அவர்கள் அசல்ல என்ன செஞ்சோம்? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே 2 பேரும் சஹாபி தான். சஹாபியாக இருந்த பொழுதும் நீங்க வயசுல மூத்தவங்களா இருக்கிறீங்க அப்படின்ற காரணத்தினால நான் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன்றது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆட்சி அல்ல அங்கு முக்கியம். ஆனா இங்க யசீது என்ன செய்யறாருன்னா, அங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து தப்புக்கு மேல தப்பு. ஆக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை. சரி, அதுதான் ஆக்சிடென்டா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து எப்படி படை அனுப்பலாம்? அங்க படை போகிறது. படை போய் சண்டை கடுமையான முறையில சண்டை நடக்குது. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்க முடியாமல் என்ன செய்யறாங்கன்னா, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய படை சின்ன படை தானே, அவர்கள் ராணுவ படை. அவர்களுக்கு முன்னால் எப்படி சமாளிக்க முடியும்? இவங்க என்ன செய்யறாங்க? ஹரமுக்குள்ள வந்துடுறாங்க. காபாக்குள்ள வந்துட்டாக்க சண்டை போடக்கூடாது. அது எப்படிப்பட்ட நபராக கொலை செய்துட்டு காபாக்குள்ள போயிட்டான், ஹரமுக்குள்ள போயிட்டான். அங்க வச்சு அவனுக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா அந்த இடம் அம்மனுடைய இடம், அமைதியினுடைய இடம். அந்த இடத்துல வச்சு இது பண்ணக்கூடாது. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அதன் காரணத்தினால பாதுகாப்பிற்காக அங்க போயிட்டாங்க. அங்க போனாலும் விடக்கூடாது என்பதற்காக வெறி பிடித்தவர்கள் அங்க நெருப்பு குண்டுகளை என்ன செய்யறாங்கன்னா, மின்ஜனிக் அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் நம்ம கிட்டிக்கை அடிக்கிறோம்ல, உண்டிகோல் மாதிரி, அது மாதிரி அந்த காலத்துல இழுத்து அடிக்கிறது ஒரு பெரிய பால் மாதிரி அப்படி விழுவும். மின்ஜனிக் அப்படின்னு சொல்லி அப்படி தூரத்திலிருந்து ஹரமுக்கு வெளியிலிருந்து எரியப்படுகிறது. அந்த நெருப்பு குண்டங்கள் விழுந்ததுல காபா எரிய ஆரம்பிச்சிருச்சு. காபாவினுடைய திரை எரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுவரையிலும் காஃபிர்கள் கூட தொடாத ஒரு காபா என்று சொன்னால் புனிதம் பேணக்கூடிய இது இப்ப எரிய ஆரம்பிக்கும். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்தா காபா எரிவதை பார்த்து கதறுகிறார்கள், யா அல்லாஹ், இது எவ்வளவு பெரிய சங்கடமான சூழலாக ஆகிவிட்டது. ஒரு கால் இந்த காபா எரிவதற்கு இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் காரணமாக ஆகிவிட்டானோ, நான் உள்ளே வந்த காரணத்தினால் தான் அவர்கள் இதை எரிந்து விட்டார்களோ என்பதாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது சஜிதாவிலே விழுந்து மன்னிப்பை கேட்கிறார். அப்படியே விழுந்து மன்னிப்பை கேட்கிறாங்க. சஜிதாவிலே விழுந்து மன்னிப்பை கேட்டுவிட்டு அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். யசீத் மரணித்து போய்விட்டான் என்கிற செய்தி வருது. முஆவியா ரலியல்லாஹுடைய மகன் யசீத் மரணித்து போய்விட்டார் என்கிற செய்தி வருது. ஏன் மரணித்து போனார்? என்ன காரணம்? மரணித்து போவதற்கான வயதா என்று சொன்னால் இல்ல, 40 சொச்சம் வயதுதான். ஏன் மரணித்து போனார்? என்ன ஏது எதுவுமே தெரியல. காபாவினுடைய விஷயம் சாதாரணமானதல்ல. காபாவை தொட்டால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இது. அதை அந்த உலகம் அப்பொழுது பார்த்து சஜிதாவில விழுந்துட்டாங்க. விழுந்துட்டு எந்திரிக்கும் பொழுது யசீது மரணித்து போய்விட்டார் என்கிற செய்தி வருகிறது. அதோடு அப்படியே அந்த வந்த படைகள் எல்லாம் அப்படியே நிசப்தம் ஆனோன அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கா நகரினுடைய ஹரமினுடைய ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இஸ்லாமிய வரலாற்று பக்கங்கள் நகர்கிறது.
அடுத்தது என்ன நடந்துச்சு உமையாக்களுடைய காலகட்டத்திலே? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவினுடைய பிந்தைய வாழ்க்கைகள் என்ன இருந்துச்சு? இங்க யசீத் மரணித்ததற்கு பிறகு என்ன ஆவுனது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திற்கு உமையாக்களினுடைய ஆட்சி காலம் என்கிற தலைப்பிற்கு கீழாக சுருக்கமான முறையிலே நிறைவாக பார்த்து முடிப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளிலிருந்து நல்ல விதமாக படிப்பினைகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கைகளை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.